எப்படா மழை வரும், அதான் சாக்கு நம்ம போய் சீரியல் பார்க்கலாம் இல்லையா, அந்த மாதிரி காத்துட்டு இருக்காங்க. என் தம்பி கோல்டு பிரகாஷ் 20 நிமிஷம் தான் பேச சொன்னாரு. இந்த அவர்களேன்னு சொல்லக்குள்ளேயே 20 நிமிஷம் ஆகுது. இது கலைஞருடைய பிறந்த நாள் கூட்டம். மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாட்டிலே எளிமையாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர், நான் அதாவது எங்களை எல்லாம் இந்த பட்டி தொட்டி எல்லாம் அறிவித்து நான் இன்றைக்கு ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களை வணங்கி இல்லையா. இது தலைவர் கலைஞருடைய பிறந்த நாள் இல்லையா, 102வது பிறந்த நாள் விழா இல்லையா. தலைவர் கலைஞரை பத்தி பேசணும் இல்லைங்களா. தலைவர் கலைஞரை போல் ஒரு அறிவாளி இந்தியாவிலே யாருமே கிடையாது. தலைவர் கலைஞரை போல் ஒரு நகைச்சுவையாக யாரும் பேச முடியாது. ஒரு முறை அப்படிதான் ராமச்சந்திரா மருத்துவமனையிலே முதுகுவலி ஆபரேஷன் உங்களுக்கு தெரியும் தாய்மார்களே, ஒரு 10 மணிக்கு வந்து தண்ணி குடிக்க கூடாது. அதாவது 3 மணிக்கு ஆபரேஷன்னா 10 மணிக்கு தண்ணி குடிக்க கூடாது இல்லையா. கொஞ்ச நேரம் ஆகுது, தலைவர் கலைஞருக்கு தண்ணி தாம் எடுக்குது. டாக்டர்கிட்ட கேட்கிறாரு தலைவர் கலைஞர், தண்ணி கொடுங்க. டாக்டர் என்ன சொல்றாங்க, தண்ணி குடிக்க கூடாதுங்க ஐயா. இல்ல எனக்கு பசி, அதாவது தண்ணி தாம எடுக்குது, கொடுங்க. அவங்க என்ன பண்றாரோ ஒரு நரசு அனுப்பி வைக்கிறாராம். அந்த நரசு என்ன பண்றாங்களா, ஒரு டம்ளர் தண்ணியிலே காட்டன் பஞ்சிலே அப்படியே நனைத்து தலைவர் கலைஞர் இதில் வைக்கிறாராம். நம்மளும் ஆபரேஷன் ஐயோ ஐயோ அப்படின்னு நடிச்சிட்டு இருப்போம். ஆனா கலைஞர் என்ன தெரியுமா சொல்றாரு, அம்மா உன் பெயர் என்னம்மா என்று கேட்கிறார். அந்த பெண்மணி அவர்கள் சொல்கிறார், ஐயா என் பெயர் காவேரி என்று சொல்கிறார். அதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், உன் பெயர் காவேரி என்று பெயர் வைத்த காரணத்திற்காக தான் எனக்கு தண்ணீர் கூட தர மறுக்கிறாயா. எப்படி ஒரு கலைஞன், தலைவர் கலைஞர் இல்லையா. அவரை போல ஒரு நகைச்சுவையாக பேச முடியாது. இன்றைக்கும் தலைவர் கலைஞருடைய குரலை கேட்கிறோம். தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதிலேறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று இன்றைக்கும் தலைவர் கலைஞருடைய குரலை கேட்கிறோம் இல்லையா. ஒரு முறை அதாவது யூடியூப் காரவங்க கோத்து விட்டுருவாங்க, நான் பேர சொல்ல. ஒரு முறை தலைவர் கலைஞர் முதலமைச்சர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா, இததான் க்ளோஸ் பண்ணி காமிப்பாங்க யூடியூப் காரவங்க. இப்ப திமுக அமைச்சர் அவர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்துல கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் என்னையா என் பேரையே அப்படி சொல்றியா அப்படின்னு திட்டிருப்பாரு. ஆனா தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு உறுப்பினர் என்னை கருணாநிதி என்று சொன்ன உடனே எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் என்னுடைய தாய் தகப்பனார் என் பெயரை கூப்பிட வேண்டும் என்றுதான் என் பெயரை வைத்திருக்கிறார். ஏதோ பேரவை உறுப்பினர் என்னை கருணாநிதி என்று சொன்னவுடனே எங்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஜெயலலிதா என்று சொல்லக்கூடாது, சபை என்று சொன்னால் ஒரு மரபு இருக்கிறது. நான் என்றைக்காவது இந்த அம்மையார்களை பற்றி பேசுகின்ற போது ஜெயலலிதா என்று சொல்லியிருப்பேனா, அந்த அம்மையார் ஜெயலலிதா என்று தானே சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு தலைவர் கலைஞர். அன்றைக்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வேதனை அடைந்து இல்லையா, அன்னைக்கு திமுக சேர்ந்து இன்றைக்கு மகத்தான மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம். வாக்காள பெருங்குடி மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அதாவது இன்னைக்கெல்லாம் பெண்கள் அன்னைக்கு எல்லாம் பின்னாடி அமர்ந்திருக்கிறீங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா இது சென்னை இல்லையா, ஒரு 2 வீடு இருந்துச்சுன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம அண்ணன் தம்பிங்கள சொத்து இவ்வளவு கொடுக்கணும்ட்டு சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு 4 பவுனை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுவும் நம்ம அண்ணன்மார் வந்து முதல்ல தங்கச்சி சிவாஜில இல்லையா, மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே எங்கள் நதியில் விளையாடி கொடியில் தலசி நடந்த இளம் தென்றலே அப்படின்ற மாதிரி தங்கச்சின்னு உருவாங்க. பொண்டாட்டி வந்த உடனே 4 பவுன் போட்டா அதெல்லாம் வேணாம், 3 பவுன் போடு சரிமா அப்படின்ற மாதிரி நம்மளை தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் 1928ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்.
மூன்றாவது முறையாக தலைவர் இளைஞர் அவர்கள் முதலமைச்சராக வந்தபோதுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கிய தலைவர் கலைஞர். அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் 20 நிமிடம் நான் எவ்வளோ சப்ஜெக்ட் இழுக்கணும் இல்லையா? அதனால தலைவர் கலைஞர் இன்றைக்கும் வாழ்கிறார் இல்லையா? அதாவது இன்றைக்கும் தலைப்பு செய்தி தலைவர் கலைஞர். ஒருத்தர் இருக்கிறார் இந்த சீமான், எப்ப பார்த்தாலும் கருணாநிதி ஐயா ஐயா பைத்தியம் இல்லையா? அவரு மாதிரி ஒரு பைத்தியம் உலக வரலாற்றுல யாரும் கிடையாது. அப்படியே காமராஜ்னா காமராஜ் எங்க சித்தப்பா, காந்தியடிகள்னா காந்தியடிகள் எங்க பெரிய தாத்தா இல்லையா? அது ஒரு பிரபாகரன் எவ்வளவு பெரிய தலைவன் இல்லையா? அவரை சமையல்காரர் மாதிரி பேசுறாரு. எப்படின்னா அவரு போனாரா எங்க சீமான அங்க பிரபாகரன் ஐயா எவ்வளவு பெரிய தலைவன் இல்லையா? அங்க பிரபாகரனை பார்க்க போனாரா, போயிட்டு உனக்கு ஆமக்கறி வேணுமா, உனக்கு அந்த கறி வேணுமா, 7 கிலோ ஆமக்கறிய சமைச்சு வச்சேன்னு சொல்லி சொல்றாருன்னா இவ்வளவு பெரிய நடிகை யாருன்னா சீமா. இவர் அப்படிதான். நான் ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு தலைவர் கலைஞர் உயிரோடு இல்லை என்று சொன்னாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைப்பு செய்தி கருணாநிதிக்கு இவ சொல்ற எனக்கு ஏதாவது பேசிடுவேன் யூடியூப்ல வாரி வழங்கிடுவேன். தேர்தல் டைம் தலைவர் கலைஞருக்கு சிலை அதாவது நினைவு சின்னம் வைக்கிறாங்க. இந்த பைத்தியம் கலைஞர் நினைவு சின்னம் வச்சா பேனா வச்சா நான் பேனா உடைப்பேங்கிறிய பாவி பருகு. நான் ஏதாவது பேசிட்டு இருக்கேன் உன்ன மாதிரி என்ன விஜயலட்சுமி ஏமாத்துறவங்க. விஜயலட்சுமி நான் வேணா, விஜயலட்சுமி கழுவி ஊத்துறாங்க இல்லையா? அது மாதிரி இன்றைக்கும் தலைவர் கலைஞர் தலைப்பு செய்தி இல்லையா? உனக்கு அதாவது தலைவர் தளபதி அதாவது நீ ஒரு ஏக்கர் வச்சிருக்கிற இல்லையா? ஒரு 2 ஏக்கர் தோட்டவாளி தான் இல்லையா? ஆனா அந்த தோட்டத்துக்கும் போய் நீ சீமான் என்னைக்காவது நீ போய் அங்க போய் பச்சைப்பட்டு போய் போட்டினா தலைவர் கலைஞர் கொடுத்த இலவச மின்சாரம் என்று சொல்லும். நன்றிகள் இல்லாதவர்கள் இல்லையா? அதோடு மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஐயோ 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 பாவம் இப்ப என்ன சொல்றாருன்னா எல்லாம் காப்பி அடிச்சிட்டாரு. நம்ம தளபதி எப்படி செஞ்சாரோ அது மாதிரியே செய்யறாரு இல்லையா? நம்ம தளபதி வெளியும்பா எல்லோரும் நம்முடுன்ற மாதிரி மக்களை சந்திச்சாரு. ஏன் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறாரா? கிடையாது. இன்றைக்கும் மக்களை சந்தித்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக என்ன என்று கேட்கக்கூடியவர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இல்லையா? என்ன சொல்றாருன்னா மக்களே மீட்போமா இல்லையா? மக்களை காப்பாத்துவோமா? எடப்பாடி பழனிசாமி உங்கச்சியே உன்னால காப்பாற்ற முடியல. அமித்ஷா காலை போய் கழுவி விடுற இல்லையா? அமித்ஷாவை போயிட்டு இது அமித்ஷா திமுகவா இல்லது அண்ணா திமுகவா இல்லது அடிமை திமுகவா இல்லையா? அமித்ஷா ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி அமைக்கும் இல்லையா? இவர் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி அதாவது அதெல்லாம் கூட்டணியும் கிடையாது, அதிமுக தான். அப்ப இப்பயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே. அப்ப தெரிஞ்சுக்குங்க, அதாவது சின்னம்மாங்க பெரியம்மாங்க கூட இன்னைக்கு சரியில்லை இல்லையா? ஆனா தலைவர் கலைஞர் அவர்களோடு இன்றைக்கு இணையாக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க 4 பேர் கூட சண்டடிச்சுக்குவாங்க. ஏன் எங்க வீட்டுல அக்கா தங்கச்சி 4 பேரு, நாங்க 2 பேர்த்து கூட பேச மாட்டோம். ஆனால் ஒரு கூட்டணியை கிட்டத்தட்ட தொடர்ந்து அதாவது ஒரு அருமையாக வைத்திருக்கக்கூடிய இந்திய தலைவன் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் இவரு சொல்றார் என்னன்னா மக்களை மீட்டெடுப்பாராம். நான் தெரியாம கேட்கிறேன், உங்க ஆட்சியில தானே பாலி பலாத்காரம் எங்க? அதாவது பொள்ளாச்சியில கிட்டத்தட்ட 150 பெண்கள், ஒரு பெண் அப்படியே கதறுது. என்ன கதறுதுன்னா, அண்ணா அண்ணா எனக்கு வெக்கமா இருக்குண்ணா, அண்ணா கொஞ்சம் போங்கண்ணா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கதறினாங்க. சரி அதுவும் பரவாயில்ல. துப்பாக்கி அதாவது தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆல அதாவது ஒரு 1000 பேர் போராடுறாங்க. அதுல 13 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டா,
இப்படி துப்பாக்கி சூடு நடந்திருக்க தூத்துக்குடியில அப்படின்னா இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்படியா, ஆமா ஆமா நான் டிவியில பார்த்தேன், நீலாம் ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கிற. எப்படி முதலமைச்சரான? மக்கள் ஓட்டு போட்டார்களா? 75 நாள் போய் கூவாத்தூர்ல போய் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் அடக்கி வச்சு இல்லையா? அப்படிதானே நீ வந்து ஒரு முதலமைச்சரான? அதுவும் அதிமுக எம்எல்ஏ எல்லாம் போய் அங்க போய் 75 நாளா இருந்தாங்க. சரி, அதாவது சசிகலா கால்ல போயிட்டு ஏதோ ஒரு கால்ல உழுவலாம். இப்ப குன்னால அண்ணன் கூட இருக்கிறாரு, கால்ல உழுவலாம், என்ன வணக்கம்னா அப்படிங்களா. ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி பூரா மாறி போய் விழுந்துட்டார். பக்கத்துல இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன் இவரு பாயிர பார்த்தா நம்ம கால கீழே கடிச்சு விடுவார் போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சீனிவாசன் காலை எடுத்துக்கிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதலமைச்சரா கொடுத்தது வந்து சசிகலா. ஆனா அங்க பெங்களூருக்கு போன பிறகு இல்லையா, நீ சசிகலாவை நீக்கிறனா, நீலாம் ஒரு நல்ல ஒரு நீ தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிப்ப. ஏங்க இன்னைக்கு சொல்ற, இன்னைக்கே நாங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த 1000 ரூபாய் எனக்கு சுகர் மாத்திரைக்கு பயன்படுகிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் என்று தாய்மார்கள் சொல்கிறார்கள். இன்னொரு பெண்மணி சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா, அதாவது எங்க பையன் வந்து ஒரு பெற்றிருக்கிறம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 50 ரூபா கொடுறா, போய் ஊசி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னேன், மாமா நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் வருது, மு.க. ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் கொடுத்தாருமா, அதுல போய் நான் ஒரு ஊசி போட்டு வந்தேன். பெத்த மகன் எனக்கு வந்து சோறு போடலமா, பெக்காத மகன் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் தாய்மார்களே. அதாவது தாய்மார்களே, சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். கொரோனாவால் 20 மாத காலம் கண்ணீரோடும் செந்நீரோடும் வாழ்ந்தோம். ஆனால் ஹெச் ராஜா இருக்கார்ல, இது வந்து கட்டஞ்சரியில நீ முதலமைச்சரா வர முடியாதுன்னாரு. ஆனா முதலமைச்சராக பொறுப்பேற்று வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், ஏங்க எவ்வளவு பேர் கட்டம் சரியில்லைன்னாங்க, ஆனா இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்கிறீங்க, உங்களுடைய முகத்துல வந்து சோகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சொல்கிறார், உண்மைதாங்க சோகமா தான் இருக்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 57,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் 6 மாதத்தில் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவேன், கொரோனாவிலிருந்து விடுபடுவேன், அப்போதுதான் நிம்மதி என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் எங்கேயாவது நாம் பார்த்திருக்க முடியுமா? சொன்னார்கள் தாய்மார்களே, ஒரு ஆட்சியில கூட பெண்களுக்கு எந்த ஒரு திட்டமும் செய்யல. அதாவது வந்து ஜெயலலிதா ஆட்சியிலே, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னார், அப்படியா, அது எப்படி முடியும்? தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு வந்து நீ வந்து போக முடியுமா அப்படின்னாரு. ஆனா ஆட்சி பொறுப்பே செந்திலும் வந்து காரை ஓட்டிட்டு போவாங்க. திடீர்னு கவுண்டமணி கிட்ட அந்த ராமராஜ, இந்த காரை யாரையா வச்சிருந்தா, முடியவே இல்லை, இந்த காரை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க. அதாவது செந்தில் வந்து சொப்பன சுந்தரி யாரு வச்சிருந்தான்னு அடி வாங்குவாரு. அது போல அதாவது டிடிவி தினகரன் வச்சுக்கிறாரா, இல்ல ஓ பன்னீர்செல்வம் வச்சுக்கிறாரா, அல்லது இந்த சசிகலா வச்சிருக்குதா, இல்ல எடப்பாடி பழனிசாமி நீ ஏன் ஒன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல, நீ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாங்க வந்தோம், இப்ப நாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டோம், உன் கட்சியை காப்பாத்திக்க. அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதிரி பச்சோந்தி யாருமே கிடையாது. அம்மா இருக்குள்ள அம்மா அம்மா நாங்க. அம்மா செத்த பேரு சின்னம்மா, சினாயி, சினாயி, சினாயி. அதுவும் ஜெயலலிதா இருக்காங்களே, சசிகலா வந்து முடி வந்து வந்து சுருட்ட முடியா இருக்கும், அயன் பண்ணிட்டாங்க முடிய. ஜெயலலிதா மாதிரி கொண்ட, ஜெயலலிதா மாதிரி ஜாக்கெட்டு,
ஜெயலலிதா மாதிரி வந்து பாத்தீங்க அம்மா நட ரெடி 1 2 3 அப்படின்றாங்க. உடனே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி சின்னையடையோ சின்னோடையோ உன் கண்ணா பார்த்தா மீனு அதை கண்டு போட்டேன் நானு. சின்னாயி சின்னாயி நில்லுங்க, எல்லாம் சரியா இருக்கு, உங்க மொழி மட்டும் திருட்டு மொழியா இருக்குது. அது நான் என்ன பண்றது, அதாவது யோ என்னையா மன்மதராசா உனக்கு வேணும், இப்படி இப்படி இப்படின்னா என்ன அர்த்தம், எங்க போனாலும் மன்மதராசா, தாமி இங்கதான் ஒரு மன்மதராசா சும்மா இப்படி இப்படியே செஞ்சிட்டு இருக்காரு, என்னத்தையா சொல்ற, ஏதாவது கரெக்டா சொல்லியா, பரவாயில்ல. அது மாதிரி திடீர்னு பார்த்தா பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டாங்க. மாறிக்கிட்டு உடனே எடப்பாடி பழனிசாமி, அதுவும் நான் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாருமே கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கின்ற போது பன்னீர்செல்வம் நான் சொல்றாங்க, இவரு பன்னீர்செல்வம் அப்படின்ற மாதிரி செஞ்சாரு. அம்மா செத்து போய் அதாவது நடுச்சாமத்துல பதவி வைக்கிறாங்க, ஓ பன்னீர்செல்வம் நானா, ஓ பன்னீர்செல்வம் என்ன நடிகங்கடா நீங்க இல்லையா. அப்புறம் பார்த்தா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு தியானம் பண்ண போயிட்டாரு யாரு, ஓ பன்னீர்செல்வம். நம்ம பேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜூம் பண்ணுங்கடா, இவர் தியானம் இருக்கிறாரா இல்ல தூங்குறாரா, ஜூம் பண்ணி பார்த்தா தியானம் தான் இருந்தாரு. வெளியில வந்தாங்க, பத்திரிக்கையாளர்லாம் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா தியானம் செய்தீர்களே என்ன அப்படின்னு கேட்டா, ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரு பாரு, நான் எங்க அம்மாவோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா பகுதி, நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, செத்த இடத்துல ஆவியோ, அதாவது அந்த நினைவிடத்துல நம்ம போய் வந்து தியானம் இருந்தா அதாவது நம்ம பேசலாம் போல இருக்கு. செத்தவங்களோட எங்க அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு, நான் எங்க ஊருக்கு போறேன், 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது, 9 மணிக்கு லக்க 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 லக்கன்னு பேய் வந்துச்சு பாரு, நான் ஓடி வந்துட்டேன். இப்படிதாயா உங்க நிலைமை. ஆனால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் காலை சிற்றுண்டி இல்லையா கொடுத்தாரு, ஓ பன்னீர்செல்வமும் சரியில்லை. நான் கேட்கிறேன், எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறாரு பாரு. ஓ பன்னீர்செல்வத்திட்ட உங்க அம்மா சொன்னாங்களா, ஓ பன்னீர்செல்வம் அவர்களே உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன், உன்னைதான் நான் தினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் அவர்களே ஓடோடி வாருங்கள் நானும் வருவேன் என்று சொன்னார்களா? ஏன்னா இப்படி ஒரு பொய் திமுக அமைச்சர்களா இன்னைக்கு ஸ்ட்ராங்கா, அண்ணன் மாசுவா இருந்தாலும் சரி, அண்ணன் தாமோ அன்பரசனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு தெருத்தருவா இன்னைக்கு மக்களுடைய, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது ஓரணியில் ஒன்றணிவோம். என்ன சொல்லிருக்காரு தளபதி, வீடு வீடா போங்க, அவங்களை கேளுங்க, ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க, செய்யுங்க என்று இன்றைக்கே துரத்துட்ட உலக நாயகன், உலகத்திலே இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவது அவர் 200 234 திமுக தான். ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி திமுக. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, மேலான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து எங்களை மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் இன்னும் மக்களுக்கு செய்வார் என்று சொல்லி இந்த யூடியூப் காரங்களாம் என்னத்தையாவது மாத்தி கீத்தி போட்டுறாதீங்க இல்லையா, கூப்பிடுவாங்க தினமும் இல்லையா. நான் ஒன்னும் எதுவும் பேசல, அதனால உங்களுக்கும் நன்றி கூறி, நிறைய நின்னீங்க இல்லையா, உங்களுக்கும் நன்றி கூறி. பாரு சிரிக்கிறார் கருப்பு சட்டை, என்னத்தையாவது ஒண்ணு மாட்டி விடுறாரு போல இருக்கு. அது ஒரு குட்ஸ் ஒருத்தர் வந்தாரு எங்க திருவச்சூர்ல, உண்டா இருந்தாரு, அது எந்த டிவி தெரியல, நடிச்சு விட்டானே மாட்டி விட்டாரு பாரு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஐயா ஐயா, அதனால நீங்க வந்து மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் எதுவும் பேசல, தலைவர் தளபதி வாழ்க என்று சொல்லி நல்ல குடத்தை கோல்டு பிரகாஷ் மன்மதராசா, இந்த தம்பி எங்க இவர் யார், இன்னொரு மன்மதராசா இப்பதாயா லாஸ்டா போடுறாரு, பரவாயில்ல சொட்டிங்க வந்து ஆகுது, அதுக்காக அதனால மன்மதராசா இவரும் சுருட்ட முடி வச்சிருக்கிறாரு, அடுத்த நடிப்புக்குள்ள இவரும் அயன் பண்ணுவார் என்று சொல்லி தம்பி உண்மையாலுமே பேஸ்புக்லயும் சரி, அதாவது முரசொலியில விளம்பரம் கொடுத்து அது குருதுணையா இருந்த அண்ணன் குணாலன், நான் மதிக்கக்கூடிய அண்ணன் தம்பி, என்னை இங்க வந்து இங்க ஏதாவது வேணும்னு சொல்லி வாங்கின அன்பு தம்பி கோல்டு பிரகாஷுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.